அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு, தலைப்பு 18. முதுகுக்குப் பின் ஈட்டி. வீடியோவை முழுமையாக பாருங்கள். புத்தகத்தையும் படித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இலகுவாக இருக்கும். வாருங்கள், வரலாறுக்குள் செல்லலாம். எவருடைய கையில் இறைவன் வெற்றியை அருளுவானோ அவருடைய கையில் நான் நாளை என்னுடைய கொடியை நல்குவேன். இது கைபர் சண்டையின் போது முஸ்லிம் அணியின் மகா தளபதி எழுப்பிய வீர முழக்கம். மதீனாவிலிருந்து விரட்டப்பட்ட யூதர்கள் கைபரில் குடியேறி அண்ணல் அவர்கள் மீது பழிக்கு பழி வாங்குவதற்காக அக்கம்பக்கத்திலிருந்தவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு பெரும் படையை திரட்டினார்கள். இந்த செய்தி அண்ணல் அவர்களுக்கு வந்து சேர்ந்ததும் அங்கேயே வாழும் யூதர்களின் தலைவனை அழைத்து வருமாறு 30 பேர்களை கைபருக்கு அனுப்பினார்கள். அவர்கள் சென்று நல்லெண்ணத்தை எடுத்துரைத்து அவனை மதீனாவுக்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் வரும் வழியிலேயே அவன் முஸ்லிம்கள் மீது சந்தேகப்பட்டான். ஒரு முஸ்லிம் மீது பாய்ந்து அவருடைய வாளை பறிக்க முயன்றான். ஆனால் அந்த முஸ்லிம் உடனே தம் குதிரையை விரட்டிச் சென்றார். இன்னும் அவன் விடாமல் பின்தொடர்ந்து தாக்க அப்படியே அவனே முஸ்லிமால் வெட்டப்பட்டு விழுந்தான். விழும்போது அந்த முஸ்லிமையும் காயப்படுத்தி விட்டான். அதன் பின் அந்த யூதத் தலைவனுடன் வந்த 30 பேருக்கும் முஸ்லிம்களுக்கும் கடும் சண்டை. முடிவில் யூதர்களில் ஒருவனைத் தவிர மற்றவர் எல்லோரும் முஸ்லிம்களின் வீரவாளுக்கு இரையாகிவிட்டார்கள். இதனால் யூதர்களின் பகை இன்னும் பெரிதானது. பழிவாங்கும் ஆசையும் உச்சத்துக்குச் சென்றது. ஆனால் அண்ணல் அவர்கள் அமைதியை விரும்பி மீண்டும் ஒரு தூதுவரை அனுப்பினார்கள். இதற்கிடையில் மதீனாவில் இருந்த நயவஞ்சகர்கள் அவர்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை யூதர்களிடம், முகமதுக்கு அஞ்ச வேண்டாம், அவரிடம் போதிய படையும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டான். அதை நம்பிய யூதர்கள் அண்ணல் அவர்களுடன் உடன்பாட்டுக்கு வர மறுத்தார்கள். மேலும் முஸ்லிம்களின் 20 ஒட்டகங்களை கைப்பற்றினர். அவற்றை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு முஸ்லிமையும் கொன்றார்கள். அந்த செய்தி ஒரு முஸ்லிமின் காதில் பட்டதும் அவர் வில்லில் வல்லவர் என்பதால் யூதர்களை தொடர்ந்து சென்று கணை தொடுத்தார். பயந்த யூதர்கள் கைப்பற்றிய ஒட்டகங்களை விட்டுவிட்டு ஓடினார்கள். அந்த முஸ்லிம் உடனே அண்ணல் அவர்களை சந்தித்து, 100 முஸ்லிம்களை அனுப்புங்கள், அவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து வருகிறேன் என்றார். ஆனால் அண்ணல் அவர்கள் அருட்பெரும் கொடையால் அவர்கள் சிறைபடினாலும் அவர்கள் மீது இரக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று அருளினார்கள். 3 நாளுக்குப் பிறகு கைபர் சண்டை தொடங்கியது. அண்ணல் அவர்கள், முஸ்லிம்களே வாருங்கள் என்று அழைக்கவில்லை. இறைவனுக்காக சண்டை செய்ய விருப்பமுள்ளோர் வாருங்கள் என்றுதான் அழைத்தார்கள். பெரும்படை திரண்டது. அண்ணல் அவர்கள் தம் மனைவி உம்மு சல்மாவையும் அழைத்து கைபரை நோக்கி புறப்பட்டார்கள். முஸ்லிம்களின் அல்லாஹு அக்பர் என்ற முழக்கம் விண்ணையே அதிர செய்தது. ஆனால் அண்ணல் அவர்கள், மெதுவாக முழங்குங்கள், நீங்கள் தூரத்தில் உள்ள ஒருவரையோ செவிடனையோ அழைக்கவில்லை, அல்லாவைத்தான் அழைக்கிறீர்கள், அவன் உங்களுடனே இருக்கிறான் என்றார்கள். கைபர் அருகே சென்று இரவானதால் அண்ணல் அவர்கள் அங்கு பாளையம் இறங்கச் சொன்னார்கள். சிறிது மாவை தண்ணீரில் கரைத்து குடித்து பசியாறினார். பின், இறைவா, இந்நகர மக்களுக்கு நலனே வேண்டும், பொல்லாங்கை விட்டு காத்தருள் என்று பிரார்த்தித்தார்கள். அப்போது யூதர்கள் கோட்டைகளுக்குள் அடைந்து மர்ஹப் என்னும் பெரும் வீரன் தலைமையில் 1000 குதிரை வீரர்களுக்கு நிகராக போருக்கு தயாராக நின்றனர். முற்றுகை பல நாட்கள் நீடித்தது. கோட்டைகள் ஒன்று பிறகு ஒன்று முஸ்லிம்களின் கைகளில் விழுந்தன. ஆனால் கடைசியில் இருந்த மிக வலுவான கோட்டை மட்டும் முஸ்லிம்களுக்கு சிக்கவில்லை. அபூபக்கர் சென்றார், தோல்வி. உமர் சென்றார், தோல்வி. அண்ணல் அவர்கள் ஆழ்ந்து சிம்பித்த பின், எவருடைய கையில் இறைவன் வெற்றியை அருளுவானோ அவருடைய கையில் நான் நாளை என்னுடைய கொடியை நல்குவேன் என்று அறிவித்தார்கள். அந்த இரவு யாருக்காவது அந்த பேரு கிடைக்குமோ என்ற ஏக்கத்தில் முஸ்லிம்கள் தூங்க முடியவில்லை. விடிந்ததும் அலி எங்கே என்று அழைத்தார்கள் அண்ணல் அவர்கள். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அலி அவர்களுக்கு கண்ணுயர்ந்ததால் சண்டையில் கலந்து கொள்ளவில்லை. அலி வந்தார். அண்ணல் அவர்கள் தம் உமிழ்நீரை அவர்களின் கண்களில் தடவி வைத்தார்கள். உடனே அவர்கள் குணமடைந்தார்கள். பின்னர் அவர்களின் கைகளில் வெற்றி கொடியை ஒப்படைத்தார்கள். அலி கேட்டார், நான் யூதர்களுடன் போரிட்டு அவர்களை வெற்றி கொண்டு இஸ்லாத்தில் சேர்க்கட்டுமா? அண்ணல் அவர்கள், முதலில் அமைதியாக இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைப்பீராக. உமது நேர்மையை பார்த்து ஒருவன் கூட இஸ்லாத்தில் சேர்ந்தால் அது பல ஒட்டகங்களின் மதிப்பை விட உயர்ந்தது என்று அறிவுறுத்தினார். அலி புலி போல் போரில் பாய்ந்து தம் வீரவாளால் யூதர்களை நசுக்கினார். மர்ஹப் என்னும் வீரனையும் ஒரே பாய்ச்சலில் 2ஆக வெட்டினார். அந்த காட்சி யூதர்களின் மனதை உடைத்தது. 93 யூதர்களை அலி அவர்களின் வாள் வீழ்த்தியது. இறுதியில் யூதர்கள் அமைதி கேட்டு வந்தார்கள். கைபரின் விளைபொருளில் பாதியை ஆண்டுதோறும் முஸ்லிம்களுக்கு வழங்குவதாகவும் தங்களை கைபரில் அமைதியாக வாழ அனுமதிக்கவும் கேட்டார்கள். அண்ணல் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அந்த சண்டையில் சிறைப்படுத்தப்பட்ட சப்பியா என்ற யூதப் பெண்ணை
அண்ணல் அவர்கள் அடிமையாக வைத்துக் கொள்ளவில்லை, அவரை மணந்தார்கள். பின் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் யூதர்களின் பகை மறையவில்லை. ஒருநாள் ஒரு யூத பெண் நஞ்சு கலந்த உணவை அண்ணல் அவர்களுக்கும் சில முஸ்லிம்களுக்கும் கொடுத்தாள். அண்ணல் அவர்கள் அதை உண்பதற்குள் நஞ்சு இருப்பதை அறிவித்து கக்கிவிட்டார்கள். ஆனால் மற்றொருவர் பிணமானார். பெண்ணை அழைத்து உண்மையை சொல்விக்க, நாங்கள் சோதித்தோம், நீ நபி என்றால் நஞ்சு உனக்கு தீங்கில்லை, நீ பொய்யன் என்றால் நீ இறந்து போவாய் என்றாள். அண்ணல் அவர்கள் அவளை மன்னித்து விட்டார்கள். கைபர் வெற்றி பெற்ற பின் அபிசீனியாவிலிருந்த முஸ்லிம்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். அவர்களில் ஜாஃபர் இருந்தார். அண்ணல் அவர்கள் அவரை கண்டதும் கட்டித் தழுவி, கைபர் வெற்றி மகிழ்ச்சியா ஜாஃபரை சந்தித்த மகிழ்ச்சியா, எது அதிகமோ எனக்கே தெரியவில்லை என்று உவகை கொண்டார்கள். மதீனா அமைதியின் தலைநகரம். எங்கு திருந்தினாலும் அமைதி, அமைதி, அமைதி. அரபிக் கூட்டங்கள் சாரி சாரியாக வந்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருந்தன. யூதர்களின் பெருமையெல்லாம் தலைகுப்புற விழுந்து சின்னாபின்னமாகிவிட்டது. அப்பொழுது புனித மாதமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஹுதைபியா உடன்பாட்டின் விதிப்படி அண்ணல் அவர்கள் தங்கள் 2000 தோழர்களுடன் இறைவனின் வீட்டான காபாவை நோக்கி பயணமானார்கள். மக்காவிலிருந்து தப்பி வந்து 7 ஆண்டுகளாகிவிட்டன. மீண்டும் நம்ம ஊருக்குப் போகிறோம், மீண்டும் காபாவை வணங்கப் போகிறோம் என்று அவர்களின் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஏக்கம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. அவர்களின் மகிழ்ச்சி எல்லையற்றது. அபிசீனியாவில் அடைக்கலம் புகுந்த அகதிகளும் மதீனாவிலிருந்தும் வந்தவர்களும் தங்களின் உறவினர்களை சந்திக்கப் போகும் ஆர்வத்தால் அவர்கள் கண்முன் காட்சிகள் தோன்றின. எப்படி நம்ம மனைவி உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி உச்சி மோந்து தழுவி வரவேற்பாளோ என்று நினைத்து கொண்டு அவர்கள் வேகமாக மக்காவை நோக்கி ஓடினார்கள். எப்பொழுது பார்க்கிறோம் அண்ணல் அவர்கள் பிறந்த ஊரை? எப்பொழுது பார்க்கிறோம் அண்ணல் அவர்கள் ஹதீஜா நாயகியுடன் வாழ்ந்த இல்லத்தை? எப்பொழுது பார்க்கிறோம் ஹிராமலை பொதும்பை? எப்பொழுது பார்க்கிறோம் காபாவை? இப்படி ஏங்கிய ஆதரவாளர்களுக்கு இன்று அந்த வாய்ப்பு கிடைத்தது. மக்காவுக்கு போவது சுவன நாட்டிற்கே போவது போன்று அவர்களுக்கு இருந்தது. ஆனால் குறைஷிகள் அவர்கள் அச்சத்துடன், அண்ணல் அவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் 100 குதிரை வீரர்களை அனுப்பி உளவு பார்த்து வரச் சொன்னார்கள். அவர்கள் அபாயம் எதுவும் இல்லை என்று கூறியதும் 60 ஒட்டகங்களுடன் கழுத்தில் பூமாலை சூட்டி பலியிடப்பட்டு தங்களை அர்ப்பணிக்கச் செல்லும் விதத்தில் முஸ்லிம்கள் முன்னேறினர். அகதிகள் தங்கள் பழைய வீடுகளை காட்டி காட்டி, இங்கேதான் விளையாடினோம், இங்கேதான் குடித்து கும்மாளமடித்தோம், ஆனால் இன்று நாம் எவ்வளவு மாறிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டே சென்றார்கள். முஸ்லிம்கள் மகிழ்ச்சியில் உச்சமெட்டிய நேரம். அதே சமயம் குறைஷிகள் துக்கத்தில் மூழ்கினர். ஏனெனில் ஒரு காலத்தில் ஒரே ஒரு நண்பருடன் ஊரை விட்டு ஓடிய முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று 2000 தோழர்களுடன் ஒரு சொட்டு செந்நீரும் சிந்தாமல் மக்காவிற்குள் நுழையப் போகிறார். அவர்கள் வருந்தினார்கள், ஏன் ஹுதைபியாவில் உடன்பாடு செய்தோம் என்று. அவர்களின் வீடுகளை காலி செய்து மனைவி மக்களை அழைத்துக்கொண்டு மக்கா வெறிச்சோடி கிடந்தது. அண்ணல் அவர்கள் காபாவை கண்டதும் அளவற்ற மகிழ்ச்சியுடன் ஒட்டகத்திலிருந்து இறங்கினர். இறைவனே, இதோ நாங்கள் உனக்கு ஊழியம் செய்ய வந்துள்ளோம் என்று 2000 தொண்டைகளில் முழக்கம் எழுந்தது. காபா வலம் வந்தனர், கருநிறக் கல்லை முத்தமிட்டனர். பின்பு உமர் ரதியல்லான்கு அவர்கள் அதனை முத்தமிடும்போது, நீ ஒரு கல்லே, உன்னை நபி முத்தமிட்டதால் முத்தமிடுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் தொழுகை செய்தனர். பிலால் ரதியல்லான்கு அவர்கள் அழைப்பை எழுப்பினார். 2000 முஸ்லிம்கள் அண்ணல் அவர்களை பின்தொடர்ந்து காபாவில் தொழுது கொண்டிருந்தனர். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. குன்றில் அமர்ந்து பார்த்த குறைஷிகள் வியப்பில் உறைந்தனர். அவர்களின் மனம் தளர்ந்தது. தொழு உருவங்களின் மீது நம்பிக்கை உடைந்தது. அப்பொழுது அப்பாஸ் ரதியல்லான்ஹு அவர்கள், என் மனைவியின் தங்கை மைமுனாவை மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். அண்ணல் அவர்கள் இசைந்து மைமுனாவை மணந்தார்கள். ஆனால் குறைஷிகள் பொறுக்கவில்லை. உடன்பாட்டின் நாட்கள் முடிந்துவிட்டன, வெளியேறுங்கள் என்று தூதுவரை அனுப்பினர். மணவிருந்திற்கு கூட வரமறுத்தார்கள். வேறு வழியின்றி அண்ணல் அவர்கள் தோழர்களுடன் மக்காவை விட்டு மீண்டும் மதீனாவுக்கு புறப்பட்டார்கள். அதற்கு பின் புஸ்ராவின் மன்னன் தூதுவரை கொன்றது முஸ்லிம் உலகையே எழச் செய்தது. 3000 பேர் கொண்ட முஸ்லிம் படை அனுப்பப்பட்டது. சயித் ரதியல்லான்ஹு, ஜாஃபர் ரதியல்லான்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லான்ஹு முறையே தளபதிகளாக. மூத்தா போர்க்களத்தில் 3000 முஸ்லிம்கள், 1,00,000 ரோமானியர்கள். ஆனால் அவர்கள் மனம் தளரவில்லை. வெற்றி அல்லது வீரஸ்வர்க்கம் என்று தீர்மானித்தார்கள். சயித் ரதியல்லான்ஹு வீழ்ந்தார். ஜாஃபர் ரதியல்லான்ஹு வலக்கை வெட்டப்பட்டும் இடக்கையால் கொடியை தாங்கினார். அது துண்டிக்கப்பட்டதும் மார்போது கொடியை அணைத்தார். இறுதியில் அவர் 2000 காயங்களுடன் மண்ணில் வீழ்ந்தார். அப்துல்லா ரதியல்லான்ஹு தாங்கினார். பின்னர் அவரும் ஷஹீதானார். படையினர் காலித் இப்னு வலீத் ரதியல்லான்ஹு அவர்களை தளபதியாக தேர்ந்தெடுத்தனர். அவர் போரின் போக்கை மாற்றினார். 8 வாள்கள் முறிண்டும் இன்னும் போராடி எதிரிகளை கலங்கடித்தார். ரோமானியர்கள் பின்வாங்கினர்.
முஸ்லிம்கள் கொள்ளையுடன் மதீனா திரும்பினர். மதீனாவில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்து காணப்பட்டது. வெற்றி மகிழ்ச்சி, வீரர்கள் சகிதாகிய துக்கம். அண்ணல் அவர்கள் கண்ணீர் மல்க, நண்பருக்காக மற்றொரு நண்பர் சிந்தும் கண்ணீர் துளிகள் இவை என்றார்கள். மூத்தாவில் உயிர் நீத்த அந்த வீரர்களை மதீனா மக்கள் ஆயிரக்கணக்கில் பின்தொடர்ந்து மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். அவர்கள் புகழுருவாக மாறினார்கள். இத்துடன் இந்த தலைப்பு முடிவு பெற்றது. இனி அடுத்து 19வது தலைப்பு வெற்றியின் வளர்ச்சி வீடியோ வெளியிடப்படும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். எனவே உங்கள் நண்பர்களுக்கும் இதனை பகிருங்கள். என்றும் அன்புடன் மௌலாவி எஸ். ஷிபாத் நூரானி இலாஹி, இமாம், மஸ்ஜிதுல் ஃபலாஹ், பொத்தையன் குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம். துணைச் செயலாளர், கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை.